வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இப்போ அது சென்னை ஹைகோர்ட்டு நீங்கள் ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரைக் பண்ணிக்க இடம் வந்து இடத்தால பொதுமக்களுக்கு பாதிப்பு. அதனால வந்து கூட்டம் போடி ஸ்ட்ரைக் பண்ணுற இடம் நீங்கள் வந்து அந்த மக்களுக்கு பாதிக்காத இடமா இருக்கும். நீங்கள் இருக்க இடம் வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பாக இருக்கு. அதனால இமீடியட்டாக அப்ரூவ் படுத்துங்க. ஆக்சுவலி ஆர்டர் போட்டிருக்காங்க யாருக்குன்னா போலீஸ்க்கு. கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்கள அப்ரூவ் படுத்துங்க. அந்த இருக்க இடத்துல இருந்து அந்த ஸ்ட்ரைக் கலைஞர்ல அவங்க போராட்டம் பண்றதுல நியாயம் தான். ஆனா கவர்மெண்ட் கோர்ட் சொன்னது நியாயம் தான். ஆக்சுவலி உங்களால பொதுமக்களுக்கும் இடைஞ்சலா இருக்கு. அதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த உடனடியா இப்ப கூட்டம் போட்டிருக்காங்க ஸ்ட்ரைக் பண்றவங்கள அப்புறப்படுத்துங்க. அது வந்து கூட்டம் போடுற இடம் இல்லை, பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்ல நாங்க உங்களை வித்துட்டோம் பிரைவேட்டுக்கு, அதனால நீங்க போங்க, பர்மனன்ட் பண்ணல, டெம்பரரி வேலை பார்த்துட்டு இருக்கோங்க, அப்படியே வித்துட்டோம் பிரைவேட்டுக்கு, உங்களுக்கு என்ன செலவு கொடுத்தோமோ அது அப்படியே வரும், போங்க அப்படின்னு சொன்னா ஆக்சுவலி அவங்க ரொம்ப பாதிப்பு இருக்கிற டோட்டல் சென்னை சிட்டியே பாதிப்பு நிலைமையில அவங்க ஹெல்ப் தேவை. இப்ப ஹெல்ப்பே வேணான்றப்போ என்ன பண்ணிட்டீங்க? சேகர் பாபு சொல்றாரு, பிரஸ்ன்னு சொல்றப்போ ஒருத்தர் பேர் சொல்றாரு, நான் வந்து டிவி சேனலுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். அப்போ டிவி சேனலுக்கு மட்டும்தான் நீங்க ஓட்டு கேட்டுருக்கணும், பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற மரியாதை எந்த ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சோசியல் மீடியா இருக்கட்டும், இல்லை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதாவது தினமலர், தினத்தந்தி, இந்த மாதிரி ப்ரெஸ்ஸுங்களாக இருக்கட்டும், வீடியோ சேனல்ஸாக இருக்கட்டும், அவர் சொல்றாரு, நான் கூப்பிட்டது வந்து டிவி சேனல்ஸ்க்கு மட்டும்தான் பத்திரிகை கொடுப்பேன், உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு தெனாவட சொல்றாரு. அப்போ ஓட்டு கேட்கறதும் யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் தமிழ்நாட்டிலே இல்லை, இன்னொன்று நான் எந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு வீடியோ பார்த்தா எனக்கு கடுப்பாயிடுச்சு. அவர் மிரட்டுறாரு, நான் வந்து டிவி சேனல்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன், கூப்பிட்டுருந்தேன் பேட்டிக்கு, அவங்களுக்கு மட்டும் தான் பேட்டி கொடுப்பேன் அப்படின்னா ஓட்டு அவங்களுக்கு மட்டும் தான் கேட்டுக்கணும். அப்போ மட்டும் யார் இருந்தாலும் போய் கேட்குறீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆக்சுவலி இப்போ 2026க்கு சிஎம் கூட தப்பு பண்றாங்களோ இல்லையோ, இந்த கூட இருக்கவங்க எல்லாம் தப்பு பண்ணி பிரச்சனை வருமா இல்லையான்னு 2026 எலெக்ஷன்ல தான் தெரியும். நான் வரும்னு சொல்ல, வராதுன்னு சொல்ல, எலெக்ஷன் பொறுத்துன்னு பார்ப்போம். நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணல, ஏன்னா அவர் பேசுனது ரொம்ப காட்டம் பேசினார். நான் கூப்பிட்டது டிவி டெலிவிஷன் மட்டும்தான், டிவிக்காரர்கள் மட்டும்தான், பத்திரிகை நண்பர்கள் மட்டும்தான், உங்களை மாதிரி ஆக்சுவலி சோசியல் மீடியாக்கெல்லாம் இல்லை அப்படின்றாரு. அப்போ இவர் தெளிவா, நான் ஓட்டு கேட்டது டிஎம்கேக்கு மட்டும்தான், எப்படி கேட்பீங்க டிஎம்கே மட்டும்தானே, உங்க கட்சிக்காரன் மட்டும்தான், உங்க கட்சிக்காரன் ஆக்சுவலி உங்க கட்சிக்காரன் எப்படிங்க தெரியும்? உங்க கட்சிக்காரத்துல இருக்க இப்போ ஒரு ஒரு ஆண் உங்க கட்சியில இருந்தா அவங்க பொண்டாட்டியா உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தெரியாது, போடுவாங்களா இல்லையான்னு தெரியாது, நான் போட மாட்டாங்கன்னு சொல்ல, அதுவே கேரண்டி இல்லாதப்போ அப்போ நீங்க சொல்றது வந்து நான் கூப்பிட்டது வெறும் டிவி டெலிவிஷன் ரொம்ப தவறா பேசுறீங்க. சொல்றேன், ஆக்சுவலி நீங்க இருக்க பத்திரிகை உங்களுக்கு பதில் சொல்ல முடியல, இதனால ரொம்ப ஈஸியா என்ன சொல்றீங்க, நான் கூப்பிட்டது டிவி டெலிவிஷன் மட்டும்தான், அதனால வந்து ரொம்ப ஈஸி சொல்றீங்க. இது ரொம்ப தவறான விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி யார் இருந்தாலும் பதில் சொல்லுங்க. டிவி டெலிவிஷன் இப்போ டிவி டெலிவிஷனோட சோசியல் மீடியா ஜாஸ்தி ஆளுங்க பார்க்குறாங்க, சரிங்களா? அப்போ நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்ட யாருக்கு கேள்வியை கேட்கக்கூடாதா? ஜனநாயகம்னா யாருனாலும் கேள்வி கேட்கலாம், சொல்ல முடியல, அப்ப நீங்க பேட்டியை கொடுத்துருவாரு, நான் வந்து டிவி சேனலுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்ட்டு ரொம்ப தவறு. அப்புறம் அவர் போய் ஆக்சுவலி இப்போ நிறைய ஹீரோஸ் நிறைய கட்சிக்காரங்க இவங்கெல்லாம் வந்து தூய்மை பணியாளருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேணுங்கிறப்ப கூட்டிக்கிட்டு வேணாங்கிறப்ப போய்க்கிறதுக்கு அவங்க ஒன்றும், அதுதான் அவங்க சொல்றாங்க, சேகர் பாபுவும் மேயரும் பண்ற வேலைங்க அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க வெறும் பொம்மைங்க தான்மா, பண்றாலும் வேலையா இருக்கும், நிஜமா அசியம்னு சொல்ல. ஆக்சுவலி அவங்க தான் பண்றாங்களா இல்ல வேற அவங்கள ஆட்டி வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதனால பொறுத்து பார்ப்போம். 2026 எலெக்ஷன்ல இது பாதிப்பு வருமா இல்லையான்னு. இது மேஜர் பாதிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேச்சுவார்த்தை எட்டல அப்படின்ட்டாங்க. பேச்சுவார்த்தை அவங்க சுமூக முடியலன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் அளவுக்காச்சும் முடியணும். அதுவே சுமூக முடியலன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். அதை விட்டு நான் டிவி சேனலுக்கு மட்டும் தான் கொடுப்பேன்னா நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓட்டு கேட்கறது டிவி சேனலுக்கு மட்டும் கேளுங்க, சரிங்களா? டிவி சேனல் பாக்குறவங்க மட்டும் கேளுங்க.
டிவி சேனலில் வேலை பார்க்குறவங்க மட்டும் கேளுங்க. டிவி சேனல் பார்க்குறவங்க மட்டும் கேளுங்க. சோஷியல் மீடியா டிவி சேனலில் சோஷியல் மீடியா பார்க்காதவங்க யாருமே காணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது நான் சோஷியல் மீடியா டிவி சேனல் மட்டும்தான் கூப்பிட்டேன்றவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதான் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கீங்க. இது தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க. பிரச்சனை உங்களுக்கு தான். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்கள். ரொம்ப தேங்க்யூ.